வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சில்லி கார்லிக் சீஸ் டோஸ்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி தேவையான பட்டரை ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வர மாதிரி பாருங்கள். நல்லா நம்மளுக்கு இது மாதிரி குழஞ்சி வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய் விதை இல்லாமல் இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டை இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகாயில் விதை எடுத்ததுனால அதில் காரம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம பிரெட் மேலே தடவிடலாம். நான் இன்றைக்கி இந்த ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பட்டர் கூட இது மேலே வச்சு நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஒரு தவாவில் வச்சிடலாம். நான் ஒரு grill பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக லைட்டாக பேக் சைடுக்கு வர மாதிரி மட்டும் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பட்டர் தடவி வச்ச இந்த ஸ்லைஸை இதில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க சீஸ் இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சீஸ் எந்த அளவுக்கு சூப்பராக மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான சில்லி கார்லிக் சீஸ் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.